காய்ஸ் எங்க மம்மி சூப்பரா கேவலமா செய்வாங்க. ஆனா எங்க டாடி சும்மா தரமா செய்வாங்க. எங்க மம்மி சும்மா சூப்பர் கூப்பரா கேவலமா செய்வாங்க. அவ்வளவுதான். எங்க மம்மி ரொம்ப சூப்பரா செய்வாங்க. ஓவரா பேசுறான். இந்த ஜென்மத்துக்கு இவனுக்கு பிரியாணி கிடையாது. அவங்க டாடி கிட்டே போய் சாப்பிட்டு வட்டோம். நாங்க எங்க அம்மா வீட்டுல இருக்கிற ஓவரா பண்றாங்க. சிவன் மனசாச்சே இல்ல. உண்மையை சொல்றேன். நான் நல்லா சமைக்கணும் சமைக்க மாட்டா. நல்லா சமைக்க நல்லா சமைப்பீங்க சொல்ல மட்டும் மாட்டேன். சிப்போ பைத்தியக்காரா. சிவகாமியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுட்டு ஆமா எண்ணெய் இல்லாம எப்படி சமைக்கிறது? இது பாருங்க. அந்த காலம் தூக்கு. இது அந்த காலம் தூக்கு எடுத்து. இது வந்து ஆயாவோட ஆயா வந்து தந்துதான். உங்க ஆயா ஆஹா இது பரம்பரை தூக்கு. அப்படியா? ஆமா. ஐய பால் வச்சிருக்கீங்க. பால் இருக்கு தூக்குல. அது தூக்கா இருக்கலாம். நம்மளுக்கு தான் தெரியும். அது பேரும் தூக்கு தானே அத்தோ? ஆமா பால் தூக்குது பேரு. கடுகு பொரிஞ்சோன்னே மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயம். ஆயா பாரு. பாஷா பாரு. எதுக்கு நான் பாஷா மாதிரி இருக்கேன்? பாஷா கேர்ள். நீ சூடு வச்சுன்னு போற. கையெடு, பக்கத்துல இருக்காத. இந்த மாதிரி லைட்டா வதக்கிட்டா போதும். அத்தோ பச்சை மிளகாய் அப்புறம் இப்ப பருப்பு இருக்குல்ல, இது கொஞ்சம் போட்டு பரட்டிக்கணும். இது வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி. எனக்கு ஏன் பாஷான்னு பேர் வச்சிருக்க? தெரியல. எனக்கு பாஷான்ற பேர் தான் உங்க மூஞ்சி பார்த்தா வருது. ஏன் அவ்வளவு மோசமாவா இருக்கு என் மூஞ்சி? சிரிப்பு வருதுமே. இங்க பாரு, இந்த அளவுக்கு பரட்டிட்டா போதும். அடுத்தது இந்த கடாயில கொஞ்சம் ஒட்டுற ஸ்டேஜ்ல இதை ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? அப்பா இங்க சுடுதுன்னா பேசணும். சூடு வச்சுன்னு போறேன்ட்டு. ஓகே தோ சால்ட் போட்டாச்சு. குண்டாதாங்க சுடுச்சு. சூடா சாதம் இருக்குன்னு நீ பக்கத்துல போய் உட்காந்தா. ஓகே இந்த அளவுக்கு ஆச்சுங்களா? ரொம்ப வேக வச்சுட்டுனா இந்த மாவு வந்து கையில உருண்டை மாதிரி பிடிக்க முடியாது. உருண்டை மாதிரி பிடிக்க முடியாது. உதிரி உதிரி ஆயிடும். வெரி குட், கரெக்ட். கை சுடல. நான் தான் பாஷா வச்சேன். நான் தான் பாஷா வச்சேன். சுடாது. இனிமே குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி. பாஷா பாரு பால் வடியும் முகத்தை பாரு. பால்லாம் வடியில வடிய வச்சிருவேன் நானு. என் காதுல வேணா ரத்தம் வர வைப்பேன். ஓகே சரி சரி. மூஞ்சிதான் கொஞ்சம் மாறுது. சுடு சுடு. அதெல்லாம் அப்படிதான் மாறும். இப்பெல்லாம் சொன்னாதான் நைட்டுக்கு சாப்பாடு தருவாங்க. எஸ், வெரி குட். எனக்கு பெருமையா சொன்னாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். பிரியாணி நாளைக்கு சண்டேல பிரியாணி கிடைக்கும். கைஸ் யாத்ரா எப்படி தெரியுமா கைஸ்? இந்த பாப்பா பிரியாணி செஞ்சுக்கிட்டா திருட்டுத்தனமா போட்டு 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 காலி பண்ணிடுவான். எப்பதான் இவனுக்குலாம் ஸ்கூல் வச்சு நான் தொடுத்துன்னு தெரியல. லஞ்ச் பாக்ஸ் எனக்கு எப்பதான் எங்க மம்மி விட்டு போவான்னு இருக்கு. ஜாலியா ஸ்கூலுக்கு உன் கூட மாட்டிக்கினேன். உன் கூட தான் நான் மாட்டின்னு தொல்லையா இருக்கு. அது செஞ்சுதா, இது செஞ்சுதா, அங்க கூட்டின்னு போ, இங்க கூட்டின்னு போன்னு ஒரே தொல்லை பண்ணின்னு இருக்கேன். நாய்க்குட்டி வாங்கிட்டா, அதை வாங்கிட்டான்ட்டு. புள்ளிங்களா? புள்ளிங்க. ஐயோ புள்ளிங்க. புள்ளிங்கோ இல்ல, நீங்க தொல்லிங்கோ. பிரியாணி வேணா நான் செய்யலாம் சூப்பரா இருக்கு. நீ சொல்லணும்.
ஓகேவா? ம். ஏய் நிஜமா மம்மி நல்லா தானே எடுத்து சமைப்பேன். இப்ப நீங்க மட்டும் லைட்டா குண்டா நீங்க எப்படி இருக்கும் துண்டு நாட்டி பேர் இருப்பீங்க. துண்டு நாட்டி லட்டு செய்றாங்க சோட்டா பீம்காக. கைஸ் எங்க வீட்டுல மொத்தம் இப்ப 10 பேர் இருக்கோம். லீவுக்கு 10 பேர் இருக்கோம். நான் கம்மியா தான் செய்யறேன். இந்த குட்டி 19 தான் இருக்கு. சின்னமாக்கு ஒண்ணு போடு. கரெக்டா இருக்கு கைஸ். ஆளுக்கு 2 சின்னமாக்கு மட்டும் ஒண்ணு. பாஷா வந்து ரெடி ஆயிட்டாரு. அந்த குக்கிங் என்னையா பாஷா நினைக்கிற? பாஷான்னு சொல்லாம பாஷாவான்னு சொல்லாம பாஷா. இந்த பசங்க என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி உங்க பசங்க பேர் வச்சு கலாய்ப்பாங்க பாருங்க. என்ன கலாய்ச்சின்னுக்கிட்டே வேற. ஸ்பூன் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நீ உடம்புக்கு ரொம்ப மாரி கெடுதல். 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடு. ஈஸியா இருக்கும் இதெல்லாம். ஒரே வாசனையா இருக்கு. வா தாளிக்கட்டி வாசனையா இருக்கா? இது தக்காளி இப்ப கட்டி ஆயிடும். நம்ம கொஞ்சம் தண்ணியா வச்சா சரியா இருக்கும். சரியா புரிஞ்சுச்சா? புரியல. கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கணும் உப்பு. ஆனா உருண்டையில இருக்கு இல்ல, அதனால புளி நல்லா கரைச்சிட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸ்பூன்னு தெரியாது, நான் தோராயமா போடுவேன். வடிகட்டிட்டு பின்னாடி போண்டா குழம்பா? ஆமா சிண்டோ. எங்க போயிருந்த நீ இவ்வளவு நேரம்? கிரிக்கெட் ஆடிட்டு வந்த நீ பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட் போயிட்டு இதே வேலைச்சு. காலையில என்ன தெரியுமா கைஸ் பண்ணா, பால் வந்துச்சுன்னு போயிட்டு எடுக்க பண்ணா. பார்த்தா தலைவர் கையெல்லாம் பாருங்க. இந்த கிட்ட எத்துனுவாங்க, கேமரா கிட்ட எத்துனுவாங்க. இந்த கை கம்மி குழவி கடிச்சு கையெல்லாம் வீங்கி போயிருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வீக்கம் கம்மி ஆயிடுச்சு. சும்மாலே இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் 2 போண்டானா? உங்களுக்கு மட்டும் 3? எனக்கும் 2 தான், எல்லாருக்கும் 2 தான்டா. 1 2 உங்களுக்கு சும்மா. அப்புறம் 3 இங்க இருக்கு. இவனுக்கு இதே வேலைதான் கேட்க. என்ன கலாச்சி நிற்கிறதே தான் இவனுக்கு வேலை. என் மூக்கு போண்டா மாதிரியா இருக்கு. இவன் பாருங்க எப்படிலாம் ஃபன் பண்றான். இச்சி போ, ஜாக்கர் போண்டா மாதிரி இருக்கு. டாடி கிட்ட ஒன்று சொல்றேன். இது சேர்த்து கம்பேர் பண்ணா இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. அவ்வளவுதான். எப்படி ஃபன் பண்றான் பாருங்க. 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ரொம்ப அறந்தவாள். எங்க அக்கா மூக்கு இப்படிதான் இருக்கும். ஓ ஜட்டி இருக்கும். அடி அதை சீட்டி கலக்கிடலாம். இவ்வளவு பேசுறாங்க. அந்த மூக்கு பாருங்க, போன்கா தான் இருக்கு. போன்கா. சரி சீக்கிரம் செய்யுங்க, பசிக்குது. இருப்பா வேற வாய் வலிக்குதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாய் வலிச்சேன். இந்த போண்டாவை நீ சாப்பிட்றதுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு வாய் வலிக்காம இருக்கும். எந்த ஊர்ல போண்டாவை கடிச்சு சாப்பிடுவாங்க, பிச்சு சாப்பிடுவாங்க. பிச்சு. சரி, இந்த போண்டா எடுத்து போடுங்க. இருப்பா, அவசரப்படாத. இருப்பா. ராஜமாதா சிவகாமி, குழம்பு காமி. நீ ஓவரா பேசுற, வாயை கொஞ்சம் அடக்கு. சரி, நானும் போண்டா போடுறேன். நேற்று மாவாட்டும் போது வந்து தொல்லை பண்ண, மாவாட்டுறன்ற பேர்ல. அப்படி போடக்கூடாது சின்னோ. ஒண்ணு ஒண்ணா போடணும். உடஞ்சு கரைஞ்சிடும்டா. டே கம்முனு இருடா. இப்ப நான் பேசும்போது இப்ப எல்லாமே இப்படி வாரி மொத்தமா வாரி போடுறான். சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். உடஞ்சிடுண்டா. ஒண்ணு ஒண்ணா போடணும்னு சொன்ன கேட்க மாட்டான். வாரி போடுறான். ஒண்ணு ஒண்ணா போடுச்சுட்டோ. அப்படிதானே போடுறேன். அவ்வளவுதான், போண்டா குழம்பு ரெடி. உங்க மூக்கும் சேர்த்து போடுங்க. டே கம்பீரடா, நீ வேற. கட் பண்ணி ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் வைக்கட்டும். 6 o'clock வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க, நான் சொல்லிடுவேனே மிஸ் கிட்ட. அவங்களே அமுச்சு விட்டுருவாங்க. சிண்டு கண்டிப்பா அமுச்சு விட்டுருவாங்க. ஆமா தான் சிண்டு. நல்ல பையன். இவங்க மிஸ் பாவம் கைஸ். இவங்க ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. சரியான அறந்தவாளி. சொல்லிட்டா? சரி எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போடுங்க.
சிவகாமி பெரிய ராஜமாலா சிவகாமி குழம்பு நல்லா இருக்குமான்னு டேஸ்ட் பண்ணலாம். கொடுங்க மம்மி. ஏ ஓவரா நான் கலாச்சி நிக்கிறேன். நாளைக்கு உனக்கு பிரியாணியே கிடையாது. சூடா போடுறேன். எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கும். ஓர பேசணும் வச்சுக்கோ, அடுத்து வாயில சூடு வச்சிருவேன். ஓடிடு. எப்படி இருக்கு சிண்டு? உப்புலாம் கரெக்டா இருக்கா? சூப்பரா மம்மி செஞ்சது. உப்பே இல்ல. உப்பே இல்லையா? உப்பு இருக்கு. சரி சரி, நான் டேஸ்ட் பண்றேன் கைஸ் உப்பு இருக்கான்ட்டு. ஐயோ கைஸ் பண்ணுங்க. இவங்க நாக்கு குடிச்சு பாட போறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. நாக்கு குத்து. செம்மையா இருக்கு. மூடி வச்சலாம் சிண்டு. நான் மூடி வச்சிட்டு மூடி வச்சு தரேன். மூடிடலாம். என்ன பேசுறா மம்மிக்கு? எங்க மம்மி சூப்பரா கேமரா செய்வாங்க. ஆனா எங்க டாடி சும்மா தரமா செய்வாங்க. எங்க மம்மி சும்மா சூப்பர் கூப்பரா கேமரா செய்வாங்க. அவ்வளவுதான். எங்க மம்மி ரொம்ப சூப்பரா செய்வாங்க. ஓவரா பேசுறான். இந்த ஜென்மத்துக்கு இவனுக்கு பிரியாணி கிடையாது. அவங்க டாடி கிட்டே போய் சாப்பிட்டு வரட்டும். நாங்க எங்க அம்மா வீட்டுல இருக்கிற ஓவரா பண்றாங்க. சிவன் மனசாச்சே இல்ல. உண்மையை சொல்றேன். நான் நல்லா சமைக்கணும் சமைக்க மாட்டா. நல்லா சமைக்க நல்லா சமைக்க நல்லா சமைப்பீங்க சொல்ல மட்டும் மாட்டேன். இப்போ பைத்தியக்காரா. சிவகாமி குழம்பு ரெடியா? ரெடி. அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியதா. எப்படி இருக்கு? பக்காவா? நல்லா பக்காவா இருக்கு. இப்பதான் கலர் மூக்கு கலர்ல வந்துருக்கு. என் மூக்கு கதையை விடுறா. கைஸ் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ராஜமாதா சிவகாமியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.